சக்கரவர்த்தி சார், உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லையே. ஆமா, நீங்க மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? மாப்பிள்ளை வீடோ பொண்ணு வீடோ எல்லா வீடும் ஒன்னாகிறதான கல்யாண வீடுங்கிறது. ஆனா நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடந்திருந்தா உங்க வீட்டு சார்பா நான் கல்யாணத்துக்கு வந்திருப்பேன். என்ன தெரியாத மாதிரி பாக்குறீங்க? இந்த கல்யாணம் முதல்ல உங்க பொண்ணுக்கு தானே பிக்ஸ் ஆயிருந்துச்சு. எல்லா ஏற்பாடும் நடந்து கல்யாணம் வரைக்கும் போய் ஏதோ காரணத்தினால சம்பந்தம் நின்னு போனதா சொன்னாங்க. ஏன் என்னாச்சு? என்ன காரணம் சொல்றது? என் பொண்ணு தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். உங்க மனசு யாருக்கும் வராது. உங்க பொண்ணு மருமகளா போறதுக்கு ஏஜே வீட்டுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். கல்யாணம் நின்னு போச்சுன்னா அடிதடி கைகலப்புன்னு போற இந்த காலத்துல முறிஞ்சு போன கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண வந்த உங்களை சம்பந்தின்னு கூப்பிடுற பாக்கியோ அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். சரிங்க சக்கரவர்த்தி, நான் கிளம்புறேன். பார்க்கலாம். அப்பாடா. சமந்தி, एक मिनट. சம்பந்தியா, இந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஞாபகம் இருக்கு போட்டிருக்க. ஞாபக மறதியெல்லாம் இல்ல, உங்களை தான் கூப்பிட்டேன். ஐயோ, என் பேர் சம்பந்தி இல்லம்மா, சக்கரவர்த்தி. நான் சரியா தான் கூப்பிடுறேன், சம்மந்தி. என்னம்மா சொல்றீங்க? என் மகனுக்கு வேற இடத்துல சம்பந்தம் நடந்தாலும் என் ஆசை என்னவோ உங்களை தானே சம்மந்தின்னு நினைக்க தோணுது. ஆனா கடவுளுக்கு நினைக்க தோணலையம்மா. நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்க மனசுல எவ்வளவு வலியை நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்களால அவளுக்கு அம்மா இல்லாத குறைய போக்கு அப்படின்னு நினைச்சம்மா. என்ன பண்றதுமா, எதுவுமே நடக்க முடியாம போச்சு. ஏன் கியூ ஏன் நடக்காது? நடக்கும், சலேகா. என்னமா சொல்றீங்க? ஹாசினி உங்க மக, அவளுக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா. ஏஜே என் பையன், என் பேட்டாவுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். ஆனா விதி விளையாடுதுன்னா அதுக்காக விட்டுற முடியுமா என்ன? நாம என்னமா செய்ய முடியும்? பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எது சரி எது தப்புன்னு பக்குவமா பார்த்து பார்த்து கத்து கொடுத்துட்டு, ஆனா வாழ்க்கைங்கிற பெரிய விஷயத்துக்கு மட்டும் அவங்க முடிவுக்கே விட்டா எப்படி? சரி, அது சரியா இருந்தா ஓகேங்க, தப்பா இருந்தா நாம தானே கரெக்ஷன் பண்ணணும். ரிசப்ஷனே முடிஞ்சு போச்சு, இப்ப போய் கரெக்ஷன் பண்ண முடியுமா? இந்த காலத்துல கல்யாணங்கிற பேர்ல ரெண்டு பேர் ஒண்ணு சேர்றத பத்தி தான் யோசிக்கிறாங்களே தவிர ரெண்டு மனசும் ஒத்து போகிறத பத்தி யாராவது யோசிக்கிறாங்களா? இல்ல. கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் ஆகி ஒரு ரெசிப்ட் வந்துட்டா போதுமா? இல்ல ரேஷன் கார்டுல ரெண்டு பேரும் ஒண்ணா வந்துட்டா போதுமா? கல்யாணங்கிறது ரெண்டு மனசும் கலக்கிற பந்தம். அன்பு, பாசம், சண்டை, அழுக, சந்தோஷம்னு எல்லாம் கலந்திருக்கிறதான வாழ்க்கை. அத புரிய வைக்காமயே கல்யாணம் பண்றதுனாலதான் ஒரு மாசத்துல கல்யாணம், 2 மாசத்துக்கு ஹாப்பி லைஃப், 3வது மாசம் சண்டை, 4வது மாசம் டைவர்ஸ்னு பிரிஞ்சு போயிடுறாங்களே. இது அப்படியே போய் அவங்க 2 பேர்த்தையும் சொல்லிடலாம்னு சொல்றீங்க? எதையும் நாம பேசினா அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்க மாட்டாங்க. உணர வைக்கணும், அப்பதான் யோசிப்பாங்க. எனக்கு புரியலையம்மா. ஐயோ, டைவர்ஸ்க்கு கோர்ட்டுக்கு போய் டீ கடையில பாடின கல்யாண மாலை பாட்டை கேட்டு ஒண்ணு சேர்ந்த ஜோடிங்களை நாம பாக்கலையா? ஆமா. விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி இடைவெளி விட்டு நடந்ததுக்கு அப்புறம் மௌன ராகம் படம் பார்த்துட்டு
அப்படியே 2 பேரும் ஜோடியா கையை கோத்துட்டு வர்றது இல்லையா? அப்ப ஏதாவது பண்ணலாங்கிறீங்களா? பண்ணலாம் இல்ல, பண்றோம், பண்றீங்க. நானா? என்னம்மா சொல்றீங்க? நான் என்ன பண்றது? பாத்தீங்களா, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? என்ன விஷயம்? என்னால எப்படி முடியும்? உங்களால முடியும். உங்க தமிழால முடியாதது ஏதாவது இருக்கா? தமிழால என்ன செய்ய முடியும்? ஆ? நம்ம தமிழால என்ன செய்ய முடியுமாவா? கல்யாணங்கிற வார்த்தையில காவல உதடு சேராம தொடங்கி இம்முல 2 உதடையும் சேர்த்து வைக்கிறது தான் தமிழ். காயில் யானம். கல்யாணங்கிற வார்த்தையிலேயே வாழ்க்கைய சொல்ற தமிழ ஆயுதமா வச்சிருக்கிறவரு நீங்க. நான் உங்களுக்கு சொல்லணுமா? ஓஹோ, புரிஞ்சு போச்சு. இதான் மேட்டரா? இது எனக்கு முதல்ல தெரியாம போச்சே. அம்மா, நல்ல விஷயமா சொல்றீங்கம்மா. சிறப்பா செஞ்சிருமா. அதான் சிறப்பா செய்யணும். இத நம்ம யாருக்காகமா செய்யறோம்? நம்ம பிள்ளைகளுக்காக தானே. நான் ரெடிமா. அதான் அச்சா டெசிஷன். நல்ல முடிவு. மே ரெடி ஹூ. நான் ரெடி தான். ஜல்தி கர்னா. புரியலையா? ஜல்தி கர்னானா சீக்கிரமா பண்ணணும்னு அர்த்தம். ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஏஜே இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற அனைத்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை சொல்லி, ஏஜே அவர்களுடைய இல்ல திருமண விழாவிலே எத்தனையோ பெரிய நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டியிருக்க முடியும். மச்சான் பேரு மதுர, நீ நின்னு பாரு எதிர, நாருக்கு கட்டி பறந்து வரும். உலகத்திலேயே மிகச்சிறந்த இசையமைப்பாளர்களை வரவைத்திருக்கலாம். ஏஆர் ரஹ்மான் கச்சேரி கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் இனி கல்யாண வீடே களை கட்டும். வந்துட்டேன். ஆனால் ஜெயாமா அவர்கள் ஒன்றை நினைத்தார்கள். அது என்ன தெரியுமா? தமிழால் எதையும் சாதித்து காட்ட முடியும், அது உங்களால் முடியும் என்று சொன்னார். தமிழால் முடியுமா? மனம் ஒன்றுபட காரணமாக இருக்கின்ற, காதலால் ஒன்றுபடுகின்ற அந்த இருமன இணைப்பை தமிழால் செய்ய முடியுமா? தாராளமா செய்ய முடியுமா? ஒரு பாட்டு பாடினா கடவுள் வீட்டுக்கு வருவார். ஒரு பாட்டு பாடினா எந்திரிச்சு நிற்பாரு. தமிழால் இறைவனை வர வைக்க முடியும் என்று சொன்னால் இரு மனங்களை இணைய வைக்க முடியாதா? அதுதானே தமிழனுடைய பெருமை, அதுதானே தமிழுக்கு சிறப்பு. அதுதான் நாம நினைத்து இதை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பட்டிமன்ற நிகழ்வை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தமிழ் அத்தனையும் சாதித்து காட்டும். வா 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 வா. உட்கார் உட்கார். ஏய், பரவாயில்ல உட்கார் உட்கார். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லறத்தின் இனிமைக்கு இறைவன் கொடுத்த வரம். வரம் கொடுக்கிறது யாரு அப்படின்னா சாமி தான் வரம் கொடுக்கும். இல்லறம் நல்லா இருக்கணும்னா இறைவன் என்ன வரத்தை கொடுத்திருக்காரு? கணவன்கிற வரத்தை கொடுத்திருக்கிறாரா, மனைவிங்கிற வரத்தை கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதைத்தான் இன்னைக்கு பேச இருக்கிறாங்க. அதாவது இல்லறம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லறம் ஃபேமிலி தமிழ்ல அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா முந்தியெல்லாம் ஆங்கிலத்துல சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. இப்ப தமிழ்ல சொல்லி ஆங்கிலத்துல சொல்ல வேண்டியிருக்கு. இல்லறம் இனிமையா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னா யார் காரணம்? அதாவது கணவனா மனைவியா? இதுல கணவன் பேசுறதுக்கு 2 கணவன்மார்களே வந்திருக்கிறாங்க. அதான் பெரிய சிறப்பு. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் அதனுடைய இன்ப துன்பங்கள் எல்லாம். அதே மாதிரி மனைவியே என்று பேசுவதற்கு 2 இல்லத்தரசர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நம்ம பாராட்டி சொல்லணும். இல்லறம்ங்கிறது எப்படிப்பட்டது? காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து, பாரதியாருடைய பாட்டு. காதலிச்சு திருமணம் பண்ணலாம், நிச்சயம் பண்ண திருமணமும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் சரிங்க, இருமணம் இணைகின்ற அதுதான் திருமணம். அதுதான் முக்கியம், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்க, வீட்டுல
நல்லா இருக்கிறதுக்கு சின்ன சின்ன சண்டைகளும் தேவைன்னு திருவள்ளுவர் சொல்றார், நான் சொல்லல. என்ன வேணும் அப்படின்னா சின்ன சண்டை வரணுமா. அதாவது ஞாயிற்றுக்கிழமை சண்டை வரணும், சண்டே அப்படி வச்சுக்கோங்க. இது பல பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சண்டே அது மண்டே விட்டுருணும், அது மண்டே உடச்சிடப்படாது, அதான் உண்மை. அப்ப அந்த அந்த சிறு சண்டை வர்றப்ப எப்படி வரும், எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கணவன்கிட்ட போய் மனைவி கேட்டாங்க, ஏங்க ஏங்க அப்படின்னாலே அது நிறைய அர்த்தம் இருக்கும். ஏங்க சொர்க்கத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாதாம்ல. அவன் சிரிச்சிருக்கான், லூசு, அதனாலதான் அதுக்கு சொர்க்கம்னு பேர் அப்படின்னு இருக்கான். நம்மாவுக்கு பிபி ஏறிச்சு. அப்படி சொர்க்கத்துல யாரு மாமா இருப்பா? ரம்பா, உருவசி, மேனகை, திலத்துமை எல்லாம் நான் போனோடனே மாமா மாமான்னு ஒடியாருவாளுங்க. அப்படியா? நான் எங்க போவேன்? நீ நரகத்துக்கு தான் போவ. சரி, நரகத்துல யார் இருப்பா? நம்ம விடாம கேக்குது. நரகத்துல குரங்குதான் இருக்கும். நம்ம புருஷன் முதுகுல அப்படி அடிச்சு ஒரு அடி, போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயே அழகி அங்கேயே அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா? இது தேவையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி பண்ணுவான். அலுவலகத்துக்கு புறப்பட்டான் கணவன். வீட்டுல ஒரு சின்ன கீரல் விழுந்துருந்துச்சு, வருத்தப்பட்டான். மனைவியை கூப்பிட்டு சொன்னான், இப்பதான் வீடு கட்டினோம், ஒரு கிராக் விழுந்துருச்சு சொல்லிட்டு போயிட்டான். சாயங்காலம் வந்து பாக்குறான், அதை கொத்தி பூசி பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கா மனைவி. ஆச்சரியம் தாங்க முடியல. எந்த வேலை சொன்னாலும் கேட்க மாட்டியே, எப்படி இந்த கிராக்க பூசின? அந்த அம்மா சொன்னா, ஒரு வீட்டுல 2 கிராக் இருக்கக்கூடாது அப்படின்னா, இன்னொரு கிராக் எதுன்னு உங்களுக்கே தெரியும். அது போயிட்டு அவ்வளவுதான். இல்லறத்தின் இனிமைக்கு இறைவன் கொடுத்த வரம் கணவனே என்று பேசுவதற்காக நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் வருகிறார்கள். வாங்க ஐயா நடுவர் அவர்களே. இனிய இல்லறத்தின் இனிமைக்கு இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொன்னாலே உண்மையிலே மனசுல சந்தோஷமா சொல்ல முடியுதுயா. கணவன் தாயா. கணவன் என்று சொன்னால் கண் அவன் அப்படின்னு அர்த்தம். கண் அவன் கணவன். கண்ணை இமை எப்படி பாதுகாக்கிறதோ அதே மாதிரி ஒரு குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவன் கணவனாகிய அந்த ஆண்மகன். ஆண் அப்படின்னு சொன்னாலே ஆளும் தன்மை உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். ஆள பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு இல்லற நல்லறமாக ஆகணும் அப்படின்னா என்ன வேணும்? பணம் வேணும், முதல்ல பொருள் வேணும். பொருள் இருந்தால்தான், பணம் இருந்தால்தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் பண்ண முடியும், பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுக்க முடியும். இந்த பணத்தை, பொருளாதாரத்தை காலை முதல் அந்தி மாலை வரை நெற்றி வியர்வை நிலத்துல சிந்தி கஷ்டப்பட்டு கொண்டு வர்றது ஆம்பளை சிங்கம், ஆண்மகன். சிங்கம் 1 2 சிங்கம் எத்தனை வேணாலும் சொல்லிக்கங்க. ஆண்மகன் அந்த கணவன் சேற்றிலே கால் வைத்தால் தான் நீங்கெல்லாம் சோத்துல கை வைக்க முடியும். அவ்வளவு சிறப்பு கணவனுக்கு இருக்கு. மனைவி வந்த பிறகுதானையா குடும்பத்துல பிரச்சனையே வருது. அதுவரை நல்லா தானே. கல்யாணத்துக்கு பிறகுதானையா பிரச்சனை. சரி, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்றீங்க நீங்க? இனி நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். இனி பண்ண மாட்டேன், சத்தியமா பண்ண மாட்டேன். தெரியாம பண்ணிட்டேன். ஒரு மஞ்ச கயிறை நம்ம கையில கட்டினா அந்த கயிறு நமக்கு காப்பு. அதே கயிறை ஒரு பொண்ணுக்கு கழுத்துல நாம கட்டினோம்னா அதுதான் ஐயா நமக்கு நாமே வைக்கிற ஆப்பு. ஆப்பு ஆப்பு பெரிய ஆப்பு. சாரி. தாலி கயிறை எடுத்து கொடுக்கும் போது ஐயர் சொல்லுவார் இல்லையா, நல்ல நேரம் முடிய போகுது தாலிய கட்டு, நல்ல நேரம் முடிய போகுது தாலிய கட்டு அப்படின்னு அர்த்தம் என்ன? இனி வாழ்க்கையில நல்ல நேரமே இல்ல அப்படின்னு தானே அர்த்தம். முடிஞ்சு போச்சு, அப்புறம் வருமா? வாழ்க்கை முடிஞ்சு போறதுக்கு அர்த்தம் தானே. எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. கணவன் குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, மனைவி குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. தனி குடித்தனம். தனி குடித்தனம். நல்லா இருக்கக்கூடிய குடும்பம் பாருங்க, 5 அண்ணன் தம்பி இருந்தான்னு வச்சுங்களேன், 5 பேரும் ஒரு கடலை மிட்டாயை வாங்கி 5 பேரும் பங்கு வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்காக பிச்சைக்கார குடும்பம் இல்லை, ஒற்றுமையோடு இருப்பாங்க. ஒரே பானையில சாப்பிட்டா, ஒரே வழிபாதையில போனா, ஒரே வீட்டுல தூங்கினா, ஒன்னா சிரிச்சா, ஒன்னா மகிழ்ந்தா எப்படிப்பட்ட குடும்பம். கல்யாணத்துக்கு பிறகு எப்படியெல்லாம் பிரியுது பாருங்க. மூத்த மகன் மேல தெருவில் இருக்கா, 2வது மகன் கீழே தெருவில் இருக்கா, பெத்த தாயும் தகப்பனும் நடு தெருவில் இருக்காங்க. குடும்பம் எப்படி வாழ்ந்த குடும்பம். அதாவது பாதையை பிரிக்கிறாங்க, பாசத்தை பிரிக்கிறாங்க, பாத்திரத்தை பிரிக்கிறாங்க. இப்படி பிரிக்கிறதுனால ஒற்றுமை குறைஞ்சு போகுதா? ஆனால் கணவன் அப்படி இருக்கிறானா,
எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தியாகம் செய்வாங்க. தியாகம், அர்ப்பணிப்பு. அதாவது பிள்ளை படிக்கணுமா, பிள்ளைக்கு நல்ல காரியம் பண்ணணுமா, எல்லாமே அவன் செய்யறதுயா. ஆனால் மனைவி என்ன செய்வாங்க தெரியுமா? சண்டை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது கைவந்த கல். மாமியார் மருமகள் சண்டை எங்க நடக்குது? இவங்க வந்த பிறகு தானே பிரச்சனை நடக்குது. ஐயா ஒண்ணு சொல்லிடுறேன் ஐயா, எங்க ஊர்ல ஒரு மாமியாருக்கு சுகம் இல்ல, மருமக ஆட்டோல ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னார், உங்க மாமியார் புழைச்சுக்கிட்டாங்கம்மா, இன்னும் 5 நிமிஷம் லேட் ஆனா கூட அந்த அம்மா போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னா. உடனே இந்த அம்மா சொல்லுது, சொன்னேன் ஆட்டோ டிரைவர்ட்ட சொன்னேன், மெதுவா போ மெதுவா போ மெதுவா போன்னே. இந்த பாவி கேட்டானா, ஆண்டவன் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்காமலா போயிருவான் சொன்னா என்ன அர்த்தம்? கணவன் அப்படி இருக்கிறான். அவர்களே, வீணை பார்ப்பதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அதிலிருந்து இசை வர வேண்டும் என்று சொன்னால் நரம்பு வேண்டும். அதே மாதிரிதான் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி இனிமை வர வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்தில் கணவன் இல்லை என்றால் எந்த இனிமையும் வரப்போவதில்லை. அதாவது கணவன் இல்லாத குடும்ப வாழ்க்கை நரம்பில்லாத வீணைக்கு சமம். கணவன் தான் வரமே தவிர மற்ற பேர் யாரையும் நம் வரமாக சொல்ல முடியாது. அதனால் கணவனே கணவனே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். அன்பு வணக்கம் ஐயா. அவர் வீட்டு சோகத்தெல்லாம் வந்து இப்படி ஊரா சொல்லிட்டு இருக்கிறார் போட்டுக்கு. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா அவர் சொன்னாரு, ஆண் இல்லை என்றால் அந்த வீடு என்ன ஆகும்? அவன் குடும்ப தலைவன் மட்டுமில்ல, பாதுகாவலர் மட்டுமில்ல, வருமானத்தை கொண்டு வர்றவன் மட்டுமில்ல, அந்த அரைக்காப்பிடி அரிசி சீவன்னு கிராமத்துல சொல்லுவாங்க, அது இல்லைன்னா அந்த வீடு என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டார். நல்லா இருந்தது. உண்மையிலேயே வரம் தாயா, அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, இப்பதான் நம்ம பெண்களை பார்க்க போறோம். என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு தான் நம்ம நாட்டுல மரியாதை அதிகம். எப்படி வீட்டு வாசல்ல கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரங்க கூட நம்மளோட சோறு கேட்டதில்லை. அம்மா தாயை நம்மளை கேட்டுக்கான, எப்பா பெரியப்பா இட்லி ஓட்டு கேட்டுக்கனா, பெரியப்பா பல்ல பத்தி விடுவோம். எங்க ஊர் பக்கம் எப்படி இருக்குன்னா, கிராமத்துல எல்லாம் பஸ்ல ஆம்பளை சீட்ல பொம்பளைகளை உட்கார்ந்துக்கலாம். தப்பி தவறி பொம்பளை சீட்ல ஆம்பளை உட்கார்ந்துட்டா சில கிளவி தலைவரிச்சு போட்டு அப்படியே அந்நிய மாதிரி ஆடிடும். எந்திரி நாட்டை கெடுத்த நாய், அவன் காசுல போயிட்டு இருக்கான். இதுல அந்த எலி போட்டுக்கெல்லாம் படிச்சு பார்த்தேன் நான். பஸ்ல எலி போட்டுக்கல பெண்களுக்கு எத்தனை எழுத்து? பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பார்த்தாலும் இங்கிலீஷ்ல லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள் கூட எழுதான பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. யார் செஞ்சான்னு தெரியல. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். இதோ நம்முடைய வணக்கத்திற்குரிய ரம்யா அசோக் அவர்கள் இறைவன் கொடுத்த வரம் அது மனைவிதான் என்று பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்க? இல்லறத்தோட இனிமைக்கு யார் காரணம், கணவனா மனைவியா? இதான் தலைப்பு. இவர் ஏதோ சங்க கால புலவர் மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. செல்லக்கண்ணையா, வேர்வை சிந்தி நெத்தி வேர்வை. இன்று நாங்க பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுக்கறதுனாலதான் தாரம்னு பேரே வந்து. அப்படி சொல்லுங்கம்மா. நடுவர் அவர்களே, இந்த ஆண்களுக்கு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க படங்கள்ல. படங்கத்துல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலும் பயங்கர பில்டப் தான் ஆண்கள். அப்படியே பிஜிஎம் சாங், இன்ட்ரோ சாங், ஒரு 4 ஃபைட், அப்படியே பயங்கர சிங்கம் சொன்னாரு. அவங்க சிங்கம் தாங்க, ஒத்துக்கிறேன். அதாவது நான் தான் சிங்கம், நாங்க தான் சிங்கம், இருந்துட்டு போங்க. சிங்கம் காலிக்கு அடியில தான் உட்கார்ந்து, வேற என்ன பண்ண முடியும்? அப்படி சொல்லுங்கம்மா.